வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட் கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் தேசிய நெடுஞ்சாலை வழியாக இயக்கப்படும் அரசு நகர பேருந்துகள். ஆபத்தான முறையில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் மாணவ மாணவிகள். கோவில்பட்டி அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடிநீர் இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குடிநீர் நிறம் மாறியதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவார திங்களை முன்னிட்டு சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகம். தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. கோவையில் நடைபெற்ற கண்கவர் ஓவிய கண்காட்சி. கலைநயமிக்க ஓவியங்களை காட்சிப்படுத்திய மாணவர்கள். வேலூர் அரசு மருத்துவமனையில் அலையா விருந்தாளி போல் நடத்தப்படும் நோயாளிகள். மருத்துவமனையின் அவலங்களை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீபெரும்புதூரில் நகர பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் சாலையை கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. பள்ளி மாணவ மாணவிகள் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்துகளில் ஏறி வீடுகளுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையின் நடுவே தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசு நகர பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று செல்கின்றன. இதனால் மாணவ மாணவிகள் தேசிய நெடுஞ்சாலையை ஆபத்தான முறையில் கடந்து பேருந்தில் ஏறி வருகின்றனர். எனவே அரசு நகர பேருந்துகள் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். பேருந்து நிலையத்தை ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி 10க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடம் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு. இந்த ரோடை கிராஸ் பண்றதுக்கு மக்கள் ரொம்ப அதிக அளவுல ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்துல ஏன்னா பஸ்ஸும் வர்றது கிடையாது. எல்லா பஸ்ஸும் வந்து இந்த பெங்களூர் ஹைவேலயே போறதால பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறுல இருக்கு. இந்த ஒவ்வொரு நேரத்துல இந்த பசங்க ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பார்த்தா ஏதாவது வண்டியில மாட்டிக்குமோ, ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுமோ, ஏதோ கை கால் சேதம் ஏற்படுமோன்னு பொதுமக்கள் எல்லாருமே தான் பயப்படுறாங்க. யாரும் இதை சொல்றதுக்கு முன் வரல. கோவில்பட்டி அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பூசாரிப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்படாததால் கனரக வாகனங்கள் சென்று பாதை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அவதியடைந்து வரும் கிராம மக்கள் தார் சாலை அமைத்து தரக்கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான சாலையாக இதை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். இதில் வந்து ஒரு பாலர் பள்ளி இருக்குது, தொழில் நிறுவனங்கள் 2-3 தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இந்த சாலையை தான் நாங்கள் பிரதானமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 மாதமாக இந்த சாலை வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. இந்த சாலை வழியாக யாருமே செல்ல முடியல. லைட்டாக மழை பெஞ்சா கூட ரோடு வலிக்கு நிறைய விபத்துகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் போக இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சிலிண்டரோ அத்தியாவசிய தேவைகள் பால் மற்ற காய்கறிகள்லாம் வந்து போகவே முடியல. அதுவும் போக இரவு நேரங்களில் வயதானவர்களோ அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு ஆட்டோ கூட உள்ள வர முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் இந்த சாலையை சரி செய்து புதிய சாலை அமைத்து தரணும்னு கேட்டு நாங்கள் இந்த மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தகவல் அறிந்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்குமார் சாலை வசதி செய்து தருவதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடிநீர் இளஞ்சிவப்பு நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் 12வது வார்டில் உள்ள வீடுகளில் குடிநீர் இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் வீடு வீடாக சென்று குடிநீரை ஆய்வு செய்தனர். அப்போது பழைய ஐஆர் தியேட்டர் சாலையில் உள்ள பாலடைந்த கிணற்றிலும் தண்ணீர் நிறம் மாறி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 12வது வார்டை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு எந்த சாயப்பற்றையும் இல்லாத நிலையில் குடிநீர் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுவது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கார்த்திகை மாத முதல் சோமவார திங்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவாலயங்களில் சோமவாரமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் முதல் சோமவார விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் சிவலிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்று சங்குகளில் இருந்த புனித நீர் பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் 2வது குருஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் கோவிலில் சிவனுக்கு 501 சங்குகளில் புனித நீரால் சங்காபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சைவ சமய பாடல்களை பாடி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கைலாசநாதர் செண்பகவல்லி கோவிலில் சிவலிங்க வடிவில் 1008 சங்குகள் வடிவமைக்கப்பட்டு சங்காபிஷேகம் நடந்தது. ஆத்ய பிரம்மணः இதேபோன்று திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள சிவன் கோவிலிலும் சோமவார திங்கட்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 108 சங்குகளில் புனித நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டன. கோவையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் முப்பரிமாண ஓவியங்கள், ஆன்மீக ஓவியங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டன. கோவையில் தனியார் ஓவியப்பள்ளி சார்பில் 2ஆம் ஆண்டு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டதில் பள்ளி மாணவ மாணவிகள் உருவாக்கிய கலைநயமிக்க 80 ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கரித்தூள், வண்ண மைகள், கத்தி ஆகிய கருவிகளை பயன்படுத்தி மாணவர்கள் இயற்கை அழகு, விலங்குகள் மற்றும் மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஓவியங்களை உருவாக்கி இருந்தனர். இந்த ஓவிய கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். அண்டர் வாட்டர் தீம் பண்ணியிருக்கேன். எனக்கு அண்டர் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது செகண்ட் எக்ஸிபிஷன் பண்ணேன். மீதி 2 இமேஜ் வந்து வேற மீடியம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆர்ட் கிளாஸ்க்கு 7 இயர்ஸாக வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு 3 months ஆச்சு. செகண்ட் இமேஜ் 1 monthலேயே, தேர்ட் இமேஜ் 1 monthலேயே முடிச்சிட்டேன். ராணிப்பேட்டையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் குடியிருப்புகளுக்கு அருகே கழிவுநீர் தேங்கி உள்ளது. தென்கடப்பந்துகள் ஊராட்சிக்குட்பட்ட புலித்தாங்கல் பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய்களை அமைக்கும் பணி தொடங்கியது. சில மாதங்களிலேயே இந்த பணி கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் புலித்தாங்கல் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே உள்ள சாலைகளில் கழிவுநீர் தேங்கி உள்ளது. சுகாதாரமற்ற சூழல் நிலவி வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதாக தெரிகிறது. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி புலித்தாங்கல் பகுதி மக்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை அனைவரிடமும் புகார் தெரிவித்தும் ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவா பிரச்சனை, கழிவு நீர் போக வழி இல்லாமல் காவா சரி செய்யாமல் பெரும் அவதிக்குள்ளா இருக்கோம். நாங்கள் எல்லாருமே
இது கடந்த 8 மாசமா இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. நாங்க எல்லாம் பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து தலைவர்ல இருந்து எல்லார்கிட்டயுமே நாங்க சொல்லி பார்த்துட்டோம். ஆனா ஒருத்தர் கூட வந்து எங்க தெருவில் வந்து எட்டி பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே அதுக்கு மேற்கொள்ளல. இதுக்கு வேணும் காசு, அதுக்கு வேணும் காசுன்னு சொல்றாங்களே தவிர, ஆனா 5 லட்ச ரூபா சாங்ஷன் ஆச்சு, நாங்க ரெடி பண்றோம்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நேத்து வந்து நானும் என்னுடைய கணவரும் வண்டியில இருந்து வரும்போது அங்க பாசு பிடிச்சி போய் கீழே விழுந்து வாரி ஏஞ்சி முட்டி வலியும் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். அதனால தான் இந்த கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு ஒண்ணு காவா வந்து சீரமைச்சு பண்ணி கொடுங்க, அப்படி இல்லையா அதுக்கு தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணுங்க, அப்படி இல்லையா காவாவே மூடிடுங்க. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மழைநீர் ஒழுகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தொடக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அண்மையில் பெய்த கனமழையால் இப்பள்ளியின் வகுப்பறையில் மழைநீர் சொட்ட சொட்ட ஒழுகியது. பள்ளி வளாகத்திலும் மழைநீர் தேங்கியதால் மாணவர்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். திருப்பூர் அருகே பால் கேனில் சிக்கிக்கொண்ட நாயின் தலையை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். பல்லடம் அடுத்த பணப்பாளையத்தில் நாய் ஒன்றின் தலை பால் கேனில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நாயின் தலையை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கினர். கத்தி உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பால் கேனில் சிக்கியிருந்த நாயின் தலையை பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பி தர்மத்துப்பட்டி கிராமத்தில் பால் உற்பத்தியாளர்கள் மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலுக்கான கொள்முதல் விலையை 10 ரூபாய் உயர்த்துவது, 50 விழுக்காடு மானியத்தில் மாட்டுத் தீவனம் வழங்குவது, சத்துணவு திட்டத்தில் பாலையும் சேர்ப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் சாலையின் நடுவே ராட்சச பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. மெய்யம்பட்டி அருகே உள்ள சாலையில் ஏற்கனவே குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் அங்கு 1 அடி ஆழத்திற்கு பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடி சேக்கிவட்டியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர், அவர் அந்த இடத்துல அந்த பள்ளத்துல விழுந்து இறந்துட்டாரு. இது மாதிரி விபத்துக்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இது நேற்று கூட நாங்க ஞாயிற்றுக்கிழமை நத்தம் சந்தைக்கு போயிட்டு வரும்போல 3 வண்டி காரைக்குடியில இருந்து அந்த வழியாக வந்த வண்டி அந்த பள்ளத்துல விழுந்து 3 வண்டிக்குமே பஞ்சர் ஆயிருச்சு. அந்த மாதிரி பஞ்சர் ஆகி இது வரைக்கும் நாங்க 2-3 தடவை இது வரைக்கும் நாங்க நெடுஞ்சாலைத்துறை கிட்ட முறையிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நெடுஞ்சாலைத்துறை இது போல விபத்துக்கள் அடிக்கடி நடக்கிறதுனால உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலையில் மின்கம்பங்கள் உடைந்து விழாமல் இருக்க விவசாயிகள் மரக்கட்டைகளை வைத்து முட்டுக் கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டது. மங்கலம் பகுதி அருகே விளைநிலங்களில் உள்ள 2 மின்கம்பங்கள் பழுதடைந்துள்ளன. மின்கம்பங்களின் சிமெண்ட் பூச்சுகள் முற்றிலும் பெயர்ந்து கம்பிகள் வெளியில் தெரியும் நிலையும் உள்ளன. பருவமழை தீவிரமடையும் முன்பு சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை மாற்றித் தருமாறு மின் வாரியத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் உள்ள பழைய ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல்துறை சார்பில் வாகனங்களின் பொது ஏலம் நடைபெற்றது. பல்வேறு வழக்குகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமை கோரப்படாத 148 வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டன. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வாகனங்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்தில் எடுத்தனர். 5000 ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன.
செங்கல்பட்டு அருகே அஞ்சூரம்மன் கோயில் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுராந்தகத்தை அடுத்த சோத்துப்பாக்கம் பகுதியில் அஞ்சூரம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்று ஓராண்டு காலம் நிறைவடைந்தது. இதனை முன்னிட்டு மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகாசக்தி ஹோமத்துடன் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. அப்போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடோ போட்டியில் பதக்கங்களை குவித்த கோவை மாணவர்களுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மையில் குஜராத் மாநிலம் சூரத்தில் தேசிய அளவிலான கூடோ விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அணி சார்பில் கோவை பிரேம் MMA அகாடமியை சேர்ந்த 7 மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 1 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலம் என 13 பதக்கங்களை வென்று தமிழக மாணவர்கள் அசத்தினர். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை குனியாமுத்தூர் பகுதியில் உள்ள பிரேம் MMA அகாடமி முன்பாக மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. பின்னர் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.